தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மதிமுக, பாமக ஆகிய கட்சிகள் வெளியேற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன், வருகிற பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவித்தார். சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களை தடுக்க இதுவரை மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பாஜக கூட்டணியிலிருந்து மதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் வெளியேற வேண்டும் என்று தா. பாண்டியன் வலியுறுத்தினார். முதலில் சட்டத்திற்கு புறம்பாக கொன்றளித்தார். இப்பொழுது சட்டத்தின் திரைமறைவில் அதை பயன்படுத்தி தூக்கு தண்டனை போட முயற்சிக்கிறார். இதை ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் அந்த அரசுடன் உள்ள அரசியல் உறவையே மறுபரிசீலனை செய்யாமல் மீனவர்களையோ ஈழத்து தமிழர்களுடைய உரிமைகளையோ காப்பாற்ற இயலாது. ஆனால் அத்தகைய கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய கட்சியோடு என் அருமை சகோதரர் வைகோவும் டாக்டர் ராமதாசும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அவர்கள் அதை விட்டு வெளியேறி வந்து தமிழ் மக்களுக்காக உரிமை குரல் எழுப்ப முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.